Hi friends, welcome to Hari's Tamil Vlog channel. இன்றைக்கி நம்ம ஹரிஸ் தமிழ் vlog சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேம் புக் தமிழ் புக்கில் இருக்க இயல் 1ல் இருக்க 1 marks and 2 marks தான் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு இயலில் இருக்கிற லெசன் டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மனப்பாட பகுதி, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாடல் தந்திருப்பாங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மழிந்திட வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இந்த பாடல் பாரதியார் எழுதியிருக்காரு. இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வரும். இப்போ 1 marks and 2 marks பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் வைப்பு. 2வது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்று கூட்டல் என்றும். ஆன்சர். அடுத்தது 3வது வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது. ஆன்சர். அடுத்தது 4வது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அறிந்ததனைத்தும். ஆன்சர். 5வது கடைசி பாருங்கள். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வானம் அறிந்த. அடுத்தது குருவினா பார்க்குறோம். தமிழ் மொழி எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கலாம். 3ல் பார்த்திங்கன்னா நுழையும் முன் அதாவது பாடல் இருக்குங்க இல்லையா, நூல்வெளிக்கு மேலே பாடலின் பொருள். அதில் 2வது லைனில் 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை பரவ செய்து, அதோட கட் பண்ணிவிட்டு நம்ம கொஷினில் கடைசி 2 இது கொடுத்துருப்பாங்க. புகழ் கொண்டு வாழ்கிறது, அதை நம்ம சேர்த்து எழுதிக்கணும். அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா தமிழ் மொழி எவற்றை அறிந்து வளர்கிறது. அதுவும் பேஜ் நம்பர் 3ல் பாடலின் பொருளில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பெருண்மைகளையும் அறிந்து, அதோடு கட் பண்ணிக்கிட்டு நம்ம பேஜ் அதாவது கொஷின் ஆன்சரில் வளர்கிறது அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அறிந்து வளர்கிறது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறுவினா பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொழி வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. அதுவும் பேஜ் நம்பர் 3ல் பாடலின் பொருளில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மரதை பரவச் செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம குறிச்சிருப்போம். அந்த கொஷின் இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் குறிச்சிருக்கிறது. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலையும் வாழ்க. இது 2வது பாயிண்ட்டு. அடுத்தது எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். இது 3வது பாயிண்ட்டு. அடுத்ததாக வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பெருண்மைகளையும் அறிந்து வாழ்கிறது. இது 4வது பாயிண்ட்டு. இதுலேயே சிறுவினாவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ பாருங்கள், குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. இந்த 2 கொஷினுமே நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி அதாவது சிறுவினாக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த இந்த 4 பாயிண்ட்டையுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 3 கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம ஆளிக்கு இணை அப்படிங்கிற லெசன்லேருந்து 1 marksம் 2 marksம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.